ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வேதா ஸ்டாக்ஸ். இன்றைக்கி நம்ம மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 7.9 ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. கண்டினியூஸாக அது நிறையா டைம்ஸ் ஏற்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ 7.9 அப்படின்றது குறைஞ்ச அளவே கிடையாது. அதாவது 9 ரிக்டர் அளவுக்கு வந்ததுன்னா ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க. 7.9ன்றது கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸான பாயிண்டில் தான் இருக்குது. அவ்வளோ பில்டிங்ஸ் கொலாப்ஸ் ஆகிருக்கு. அவ்வளோ தூரம் கட்டடங்கள் சேதம், அவ்வளோ தூரம் உயிர் சேதம் எல்லாமே நடந்திருக்கு. ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய செய்திகள். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு இனோவேஷன் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். இயற்கை சீற்றங்கள்லேருந்து மனுஷங்களை பாதுகாக்கிறதுக்கு இனோவேஷன்ஸ் வந்தது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நிலநடுக்கம் எதுக்காக ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, நிலநடுக்கம் எதனால் ஏற்படுது அப்படின்னா, பூமிக்கு அடியில் உள்ள டெக்டானிக் பிளேட்ஸ், அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் நகரும் போது ஃபோக்கஸ் அப்படின்றதுலேருந்து அதிர்வுகள் வரும். அது எபிசென்டர் அப்படின்றதுல அந்த அதிர்வுகள் வெளிப்படுறனால நமக்கு நிலநடுக்கம் வருது. மியான்மரில் இருக்கிறது மியான்மர் பிளேட்டு. நம்ம இதில் இந்தோ ஆஸ்திரேலியா பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 2 பிளேட்டுக்கும் நடுவில் ஒரு பிளவுகள் வந்தனால தான் இந்த ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கு. இதை ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலநடுக்கத்தினால இந்தியாவுக்கு எதுவும் ப்ராப்ளமா? ஆமாம், வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து, அஸ்ஸாம் இங்கெல்லாமே நமக்கு நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு. தமிழ்நாடுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? தமிழ்நாடு சிசமிக் ஜோன் 2 and 3 தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். பட் கோயம்புத்தூர் அண்ட் திருநெல்வேலி அப்புறம் நாகப்பட்டினம் இங்கே கொஞ்சம் லைட்டாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. மற்றபடி வேறு எல்லா ஊர்களுமே சேஃபாக தான் இருக்குது. என்ன தான் நம்ம ஊருன்னு மட்டும் பார்த்துக்கிட்டாலும் எல்லா இடத்துலையும் வாழ்கிறது